சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசப்படுற இந்த செம்மொழி பூங்காவுக்கு நானே ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். நாங்கள் போனது சனிக்கிழமை. நாங்கள் போயிருந்தப்ப 10,000 மேலே வந்திருந்தாங்க. எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரி. நார்மல் டேஸில் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஆப்பை செக் பண்ணிட்டு போங்க. என்ட்ரன்ஸ்லேயே சரியான கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் அந்த ஆப்லேயே டிக்கெட் எடுத்துட்டோம். ஒரு பர்சனுக்கு வந்துட்டு 15 ரூபா வந்துச்சு. கிட்ஸுக்கு வந்து 5 rupees வந்துச்சு. நாங்கள் போன காரணம் வந்து லைப்ரரி. மொத்தம் அங்கே 4 லைப்ரரி இருந்துச்சு. ஆனால் 4மே மூடி இருந்துச்சு. சரி, வேறு உள்ள என்னென்ன தான் இருக்குன்னு போய் பார்த்தோம். ஆனால் நிறைய புழக்கம் இல்லாத இடமா இருந்துச்சு. நீங்கள் கூட்டமாக இருக்குன்னுலாம் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா ஃப்ரீயாகவே இருந்துச்சு. கிட்ஸ் பிளே கிரவுண்ட்லாம் தாண்டோன்னே உணவகம் இருந்துச்சு. அங்கே உள்ளே போய் பார்த்தோம். ஆனால் அங்கேயும் சரியான கூட்டமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படியே வெளியே வந்துட்டோம். சரின்ட்டு மிச்ச இடத்துல சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் எங்கேயுமே உட்காரத்துக்கு இடமே இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் போனோம். அப்போ ஒரு படிக்கட்டு மாதிரி நல்ல இடமா இருந்துச்சு. அங்கே தான் உட்காந்துரும். சரின்ட்டு மிச்ச இடத்தையும் சுற்றிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பும்போது நிறைய பூக்கள்லாம் இருந்துச்சு. பூக்கள்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அங்கே ஸ்டாஃப் ரொம்ப சாஃப்டாகவே இருந்தாங்க. சரின்ட்டு பசியோட கிளம்பி மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். இறங்கின கையோட கடையில் சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பி வந்துட்டோம். வரண்டா சின்னசாமி.